அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறவுகோல் 64 விதிகள். இந்த ஜாதகம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம். திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை ஜாதகமும் பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்திருக்கு. இப்போ பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஜாதகத்திற்கு கல்யாண நேரம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கணும். இப்போ கல்யாண நேரம் சில பேருக்கு வந்து கல்யாணம் செஞ்சா அந்த கல்யாணம் நிக்காது அப்படிங்கிற நேரமும் கூட வரும். அதாவது கல்யாண நேரமும் வந்திருக்கும். அந்த கல்யாண நேரத்துல செய்யக்கூடிய காரியங்கள் மீண்டும் அது பயனற்று போயிடும் அப்படிங்கிற விதியும் அதுக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கல்யாணத்தை அந்த காலத்துல செய்யக்கூடாது. அந்த மாதிரியான விதி இந்த ஜாதகத்துல இருக்கா அப்படிங்கறத பத்தி ஒரே ஒரு விதியை பற்றி நாம் இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த ஜாதகருக்கு பாருங்க, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர், 2ஆம் பாதம், பூரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தார். சுக்கிரனுடைய திசை 12 வருஷம் 2 மாசம் 17 நாள். சூரிய திசையில 6 வருஷம் 18 வருஷம் 2 மாசம் 17 நாள். சந்திர திசையில கேது புத்தி 7 வருஷம் 10 மாசத்தோட சேர்த்துனா 26 வருஷம் 17 நாளோட இந்த ஜாதகிக்கு சந்திர திசையில் கேது புத்தி முடித்தது. இப்ப சந்திர திசையில 27வது வருஷத்துல சந்திரனுடைய திசையில சுக்கிரனுடைய புத்தியானது ஆரம்பமாயிருக்கு. இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியை நல்ல கவனமா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் இது ஆத்மா ஜீவா சரீராவுடைய அந்த ஆத்மா ஜீவா சரீரா என்றால் என்ன என்பதை புரியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி ராசியிலோ அல்லது நவாம்சத்திலோ நீச்ச பலனை கொடுக்குமானால் அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய உயிர்காரகத்துவ பணிகள், திருமணம், நிச்சயதார்த்தம் போன்றவை உயிர்காரகத்துவம் என்பதால் அவை ரத்து செய்யப்பட்டுவிடும். அதே சமயத்தில் ஒரு பொருளை சார்ந்த ஒரு விஷயம் செஞ்சா அதை பாதிப்பு தருவதில்லை. நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிர்காரகத்துவத்தை பாதிக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும். உயிர் அப்படிங்கிறது அன்பு மற்றும் பாசத்தினுடைய நிகழ்வினுடைய சங்கல்பம். ஆக ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது அது பாசத்துடைய சங்கல்பம் இல்லை, அது பொருளாதாரத்தை நோக்கிய சங்கல்பம். ஆனால் கணவன், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் உயிர்காரகத்துவங்கள். இந்த விதியை பிரிக்க தெரியாத காரணத்தினால்தான் அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா என்ற விதிகளை பயன்படுத்தி இதை தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் வரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சந்திரனுடைய திசை நடக்குது. இந்த சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார். சந்திர திசையிலே சுக்கிரனுடைய புத்தி நடக்கிறது. சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி பூரம் 2. அப்போ இங்க நவாம்சத்திலே சந்திரனுக்கு சுக்கிரன் நீச்ச பலனை தருவார். ஆக சந்திரனுடைய திசையிலே சுக்கிரனுடைய புத்தியில கல்யாணம் பண்ணனா அந்த கல்யாணம் ரத்தாகி போயிடும். அப்ப எப்ப கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விக்கு சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவருக்கு சந்திரனுடைய திசையில 20 மாதங்கள், சந்திர திசையில் சுக்கிரனுடைய புத்தி மொத்தம் 20 மாதங்கள். அந்த 20 மாதங்களை சுக்கிரனுக்கு 4 பாதங்கள் இருக்கிறதுனால ஒரு பாதத்திற்கு 5 வருடம் என்ற கணக்கிலே சந்திரன் நின்றது சுக்கிரனுடைய 2ஆம் பாதம், அதுதான் நீச்ச பலனை தருகிறது என்பதால் 26 வருடம் 17 நாட்களோடு ஒரு பாதத்திற்கு 5, 2ஆம் பாதத்திற்கு ஒரு 5 சேர்த்தினால் மொத்தம் 10 மாதங்கள், 26 வருடம் 10 மாதம் 17 நாள் வரை
இந்த சந்திரனுக்கு இந்த சுக்கிரன் நீச்ச பலனையே தருவார். அப்போ சந்திரனுடைய திசையில சுக்கிரனுடைய புத்தியில 2 பாதங்கள் கடப்பதற்கு 10 மாதங்கள் ஆகும். இந்த 10 மாதங்கள் கழித்துதான் திருமண சம்பந்தமான விஷயங்களை பேசவோ நிச்சயதார்த்தம் செய்யவோ வேணும். அப்படி இல்லாம இந்த 10 மாசத்துக்கு முன்னாடியே செஞ்சாங்கன்னா அந்த திருமண நிச்சயதார்த்தமே ரத்து செய்யப்படும். திருமணமே செய்திருந்தாலும் இந்த திருமணம் ரத்து செய்யப்பட்டுவிடும் என்பதை அப்பா ஜோதிட சூத்திரத்தின் மூலமாக நீங்கள் ஒரு தசாநாதன் ஒரு புத்திநாதனோடு தொடர்பு கொண்டிருந்தால் அந்த தசாநாதனுக்கு அந்த புத்திநாதன் ராசியிலே என்ன பலனை தருகிறார், நவாம்சத்திலே என்ன பலனை தருகிறார், எப்படிப்பட்ட பலனை எத்தனை மாதங்களுக்கு தருகிறார் என்ற நுட்பமான விதியை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள். அப்பா ஜோதிட சூத்திரம் பயில்வதற்கு 944 28 94 699 என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே ஜாதகம் பார்க்க, ஜாதகம் கற்க ஆன்லைன் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் கூகுள் மீட் மூலமாக இந்த விதிகளை தெரிந்து கொண்டு பொருத்தம் சேருங்கள். திருமண பொருத்த நிபுணராக திகழ அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு உதவி செய்யும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.